ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு ஒரு எக் நூடுல்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். நூடுல்ஸா? இருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நூடுல்ஸ் தான். பொதுவா என்ன பார்ப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செஞ்சிடலாம்னு சொல்லுவாங்க. செஞ்சிடலாம் தாங்க நூடுல்ஸு. ஆனா டேஸ்ட் அட்டகாசமா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க, சூப்பரா இருக்கும், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அப்படியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனம், பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு சின்னதா பொடியா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை அதே மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப என்னடா என்ன சும்மா வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு மசாலா போட்டு வேலையை முடிப்போமா, இதை போய் இழுத்துக்கிட்டு இருக்கதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா பொதுவாகவே மசாலா, அந்த மசாலா பவுடர் இல்லாம இன்னும் கொஞ்சம் நம்ம மசாலா வீட்டில் இருக்கிறத ஆட் பண்ணும்போது அவ்வளோ இருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, விருப்பப்படுறாங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ நம்ம நூடுல்ஸில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா மசாலா, அந்த பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, என்னடா அது வெறும் மேகி மசாலா, அந்த நூடுல்ஸ் மசாலாவை போட்டு வேலையை முடிக்கிறத விட்டுட்டு இவங்க சொல்ற மாதிரி இழுத்துக்கிட்டா போறது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வச்சிருக்க நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா 2 பிரேக் பண்ணி போடுங்க, அப்போதான் நம்மளுக்கு ஜூஸியா வரும். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் இதுல நீங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, சிம்பிள். நம்மளோட மசாலாவும் இதோட ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஸோ இதோட 2 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், அட்டகாசமான எக் நூடுல்ஸ் சூப்பராக செஞ்சுட்டு போயிடலாம். அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்குது பாருங்க, அந்த மாதிரியே இருக்குங்க டேஸ்ட் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுவும் நல்லா நூடுல்ஸ் நல்லா கொதி வரட்டும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க, 3/4 பதத்துக்கு இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம இதோட எக்கு சேர்க்கும் போது 2 சேர்ந்து வெந்துடும் டக்குன்னு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. ஸோ இதோட நான் கட் பண்ணி வச்சிருக்க எக்கு சேர்த்துக்கிறேங்க. எக்கை வந்து வேக வச்சிருங்க. வேக வச்சு அதை ஒரு
சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா இதில் நீங்கள் எப்படி செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் போட்டு எக்கை வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுவீங்க. ஸோ அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் செய்யும் போது அந்த எக் நூடுல்ஸோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியும், அந்த எக்கோட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கே தெரியணும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. திரும்பி நீங்களே வீட்டில் அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடாம சில பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இதோட சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நூடுல்ஸோட எக்கு சாப்பிட்றது தெரியாது, விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எக் நூடுல்ஸ் வந்து சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.